ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இங்க் வந்து தீந்து போனால் அப்படி இல்லைன்னா வந்து இங்க் இருக்கும், அப்பயும் வந்து எழுதாமல் இருக்கும் வேஸ்ட்டாக. அந்த மாதிரியான பெண்ணெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 பென் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த மூடியெல்லாம் வந்து கழட்டி வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த 3 பென்னுமே வந்து ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கோலப்பொடி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கலர் ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த கலராக இருக்கிற அந்த கலர் கோலப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் ஃபஸ்ட்டு வந்து வயலட் கலரில் இந்த மாதிரி இருக்கிற பெயிண்ட்டு தான் வந்து ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணேன். ஆனால் இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஹோம்மேடாக பண்ண இந்த பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி வந்து பர்பிள் கலரில் இருக்கிற கோலப்பொடியும், அதுக்கப்புறமா இதே மாதிரியே வந்து இன்னொரு பேப்பரில் வந்து பிங்க் கலரில் வந்து கோலப்பொடியும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேனாவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பாதி அளவுக்கு வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிற இந்த கோலப்பொடி வந்து போட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு பாதியில் வந்து பிங்க் கலரில் இருக்கிற இந்த கோலப்பொடியை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை கலர்ஸில் வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பேனா ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பேனாலையுமே வந்து ஃபில் பண்ணி வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே மட்டும் ஒரு ஒயிட் கலரில் வந்து பேப்பர் மட்டும் வந்து சின்னதாக கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறமா அதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3 பென்னையுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்து ஒட்டி விட்டுடலாம். அடுத்தது அதுக்கு மேலே வந்து அந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து கீழேயுமே வந்து குட்டியாக வந்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னுமே கொஞ்சம் டிசைனுக்காக இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு லேஸ் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் வந்து இருந்தது, அதை வந்து ஒட்டிட்டேன். அடுத்ததாக அதுக்கு 2 சைடுமே ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து இருந்தது, அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்ச மாதிரி ஸ்டோன் வந்து இருந்தது, அதையுமே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நீங்கள் டிசைன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான வந்து செடி வந்து இருந்தது, அதை வந்து இந்த பேனாக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் உள்ள பீட்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் மட்டும் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வந்து ஒரு வால் டெக்கர் வந்து பண்ணிடலாம். ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான், அதே மாதிரி வந்து பார்க்கவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா. இந்த ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் வந்து வரைஞ்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதில் வந்து ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக பிங்க் கலரில் வந்து ஸ்கெட்ச் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வந்து சின்ன சின்னதாக வந்து டாட் மாதிரி வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து பிங்க் கலர் வந்து ஸ்கெட்ச் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக கூட வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி வேஸ்ட்டு பென் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு சென்டரில் அந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி இந்த பென்னை வந்து இதுக்கு மேலே அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதில் வந்து இந்த மாதிரியான ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐடியாவுமே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ தேர்ட் ஐடியா வந்து பார்த்துடலாமா. தேர்ட் ஐடியாக்காக இந்த மாதிரியான ஒரு பென் வந்து எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த ரீஃபிலை மட்டும் ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே அந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுடலாம். அடுத்ததாக இது போல் வேஸ்ட்டு பென்னோடைய ரீஃபில் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். அந்த ரீஃபில் அந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரீஃபில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இயர்பட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஸ்பாஞ்ச் மட்டும் கட் பண்ணி மேலே வந்து ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற பிளாக் கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்கெட்சில் இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பிளாக் கலருக்காக பிளாக் கலர் இங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் உள்ள அந்த தண்ணியை வந்து இந்த பேனால் அந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த பண்ணி வச்சுருந்த அந்த ரீஃபில் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஈஸியான வந்து ஒரு ப்ரஷ் பென் வந்து பண்ணிடலாம். இப்போ நம்ம சேனல் நேம் வந்து எழுதி காமிச்சிருக்கோம் பாருங்கள்.
இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து இங்கு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 4th ஐடியா வந்து பார்த்துடலாமா? 4th ஐடியாக்காக இந்த மாதிரி சின்னதாக வந்து பேனா மூடி வந்து எடுத்துகிட்டு அதுக்கு அந்த மாட்டுறது மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். அப்புறமா க்ரீன் கலர் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை லீவ் ஷேப்பில் கட் பண்ணி இதே போல் ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுறலாம். அப்புறமா அதுக்கு பின்னாடி மட்டும் ஒரு டபுள் சைட் டேப் மட்டும் அட்டாச் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா, இதை வந்து வால் அப்படி இல்லைன்னா வந்து டோரில் வந்து ஒட்டிட்டோம்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5th ஐடியா வந்து பார்த்துடலாம். இந்த ஐடியாக்காக இந்த மாதிரி வந்து பென்னோடைய ரீஃபில் வந்து ஒரு 4 ரீஃபில் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பிளாக் கலர் வந்து கலர் பேப்பர் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீஃபில் மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து கிராஸாக அந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே வந்து எத்தனை ரீஃபில் வேணாலுமே இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ரீஃபில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை அந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளவர் ஷேப் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியே வந்து ஒரு 8 பீஸ் போல் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா அந்த ரீஃபிலுக்கு எண்டில் வந்து வெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கலர் பேப்பரையுமே அந்த ரீஃபிலுக்கு எண்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். அப்புறமா க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையுமே இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டிட்டு இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பேனா ரீஃபில் யூஸ் பண்ணி வந்து ஒரு வால் ஹேங்கிங் வந்து பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.